ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்க சுப்பையா காரி ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக் ஆந்திரா ஸ்டைல் மீல்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆந்திர பிரதேஷோட ரொம்ப ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு மீல்ஸில் கொண்டு வந்துருவாங்க. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நாம் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொக்காட்பள்ளியில் இருக்க ஒரு பிரான்ச் தான். நார்மலாகவே நம்ம ஹோட்டலில் போனோம்னா மெனு கார்டு இருக்கும். நமக்கு என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒரு ஐட்டம் தான், அதுவும் மீல்ஸ் மட்டும்தான். இவங்ககிட்ட வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் இருக்குது மதியானத்தில். வேறு எந்த ஐட்டம் கேட்டாலும் நமக்கு கிடைக்காது. அந்த வெஜ் மீல்ஸ்லேயே இவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போண்டா, அப்புறம் சீம்பால், சக்கரை பொங்கல், இது 3 வச்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸில் புளியோதரை, பன்னீர் பிரியாணி, ஜீரா ரைஸ். வெரைட்டி ரைஸில் இது 3 கொடுத்துட்றாங்க. அதாவது ஜீரக ரைஸ்னால் அந்த ஜீரா போட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தொட்டுக்க ரைதா. அடுத்தது நம்ம இந்த குழம்பு ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பருப்பு கடையல், மஷ்ரூம் கிரேவி, வெண்டைக்காய் கூட்டு, பருப்பு உருண்டை குழம்பு, பீட்ரூட் பொரியல், கோவைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் பக்கோடா, புளிச்சக்கீரை துவையல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் வைக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். நம்ம எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது அந்த இருக்க பொரியல் எல்லாமே கூட நம்ம எத்தனை முறை வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரா ரைஸ், பன்னீர் பிரியாணிலாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. நம்ம ஊர் கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் போடுவாங்க. அதாவது நம்ம பன்னீரை கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இதில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரைஸை 2 பக்கமாக இலையில பிரித்து போட்டுடுறாங்க. அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி போட்டு நெய் ஊற்றுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவோட அந்த பருப்பு பொடி இருக்குது பாருங்கள், அது போட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றுறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம நெய் கூட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பருப்பு பொடியாக இருக்கட்டும், அந்த கருவேப்பிலை பொடியாக இருக்கட்டும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊறுகாய் எதுலேயோ சாப்பிட்ருப்போம். இவங்க கேரட்டில் ஊறுகாய் வச்சு கொடுக்குறாங்க நமக்கு. அதாவது பொடி பொடியாக கட் பண்ண கேரட்டில் ஊறுகாய் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம அந்த பருப்பு பொடியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சாதம், சாம்பார். அப்புறம் தான் சாதம் சாம்பாருக்கே வராங்க. இவங்ககிட்ட இந்த காரக்குழம்புலாம் கிடையாது. அதனால சாம்பாருக்கு அப்புறம் நம்ம டேரெக்டாக மோர் குழம்புக்கு இறங்கிட்டோம். மோர் குழம்பு உண்மையில் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஊர் டேஸ்ட் இருந்தது. கொடுக்குற எல்லா ஐட்டமுமே ஒவ்வொரு முறை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் போல். ஃபைனலாக ரசம், மோர் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஐட்டத்துக்கிட்ட இந்த இலையில வச்சுருப்பாங்க. அது இல்லாத இதுதான் அந்த சீம்பால் கட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரகம் போட்டு மோர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பீடா கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஓகே. இந்த மீல்ஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா இந்த மீல்ஸு. நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயா சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் வழக்கம் போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.